இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் 13/11/2025 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:12 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை 4:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை 12:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12 முதல் 1 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது சற்று சுமையாக தங்க இருக்கும். இது சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கூட்டாக செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவு பிணைப்பும் வலுப்படும். நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று பண தேவைகளும் இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் மேம்படும். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். பணவரவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் தொழிலுக்கு தேவையான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பொறுப்புகளும் இருக்கும். பதவி உயர்வுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபமும் இருக்கும். உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. கடந்த கால சிந்தனைகளின் மூலமாக சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். இதனால வேலையில கவனத்தை செலுத்த முடியாத மன அழுத்தங்களும் ஏற்படலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. நண்பர்களிடத்துல குடும்ப விவகாரங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்களிடத்துல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லதுதாங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறையும் காட்டுவாங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல நல்ல விதமாக முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்திலையும் சரி, வேலையிலும் சரி, சரிசமமாகவும் கொண்டு செல்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வருமானமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவினால சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்கம் தொடர்பான சில வாய்ப்புகளும் அமையும். மாலையில உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும்.
தாய் தந்தை பற்றிய எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். வாகன பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாசனை திரவியங்களின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும். பரம்பரை சொத்துக்களினால சில விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மாற்றங்களின் மூலமாக மேன்மையான சூழல்களும் உண்டாகும். அனுகூலமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்களும் மேம்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில முக்கியமான வேலைகளை கவனமுடன் கையாளக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று திரைப்படங்கள் பார்ப்பது, இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். மன உளைச்சல்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு இது சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணியின் தரத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணமும் கையில இருக்குங்க. நிதிநிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல நுணுக்கமாகவும் ஈடுபடவும் செய்வீங்க. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையாக வேலை இடத்துல செயல்படுவதும் நல்லது. பங்கு சந்தைகள்ல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள் சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் நீங்கும். அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய சில வேலைகள்ல கால தாமதங்கள் ஏற்பட்டும் நீங்கும். எதிர்கால சிந்தனைகளும் ஏற்படலாம். அரசு சார்ந்த பணிகள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று சுமூகமான போக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியலாம். வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். இன்று தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலகத்துல செல்வாக்கும் உயரும். வழக்குல சாதகமான சூழலும் இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்களும் நிறைவேறும். எழுத்து துறைகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் முயற்சிகளும் நிறைவேறும் என்ற நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக சில தவறுகளை தவிர்க்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கோபங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனம் திறந்து இருவரும் பேசிக் கொள்வதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். இன்று சற்று நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பார்த்து இருந்து வந்த சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். எதிர்பார்த்த உதவிகளும் தடையில்லாமலும் கிடைக்கப் பெறுவீங்க. எளிதில முடிய வேண்டிய சில வேலைகள்ல கூட கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சொத்து பிரச்சனைகள்ல சிக்கல்களும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. இன்று நினைத்த வேலைகளை முடிப்பதுல சில கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் நீங்கும். அவர்களாகவே வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடன் போராடியாவது வேலைகளை வாங்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனம் திறந்து மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க வேலை தொடர்பு உடையவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை மற்றும் பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்களினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்து வந்த தடைகளினால இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். நம்பிக்கையானவர்களும் உதவிகளும் செய்வாங்க. கடன் விஷயங்கள்ல தெளிவும் உண்டாகும். வியாபாரம் எதிர்பார்த்தும் நடைபெறும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று அனைத்து செயல்களிலுமே சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. விசேஷங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பமான உணர்வுகளும் மாறும். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இன்று ஆரோக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உணவு விஷயங்களுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிறப்பான யோகமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபமும் உண்டாகும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும்.
நினைத்த இடங்கள்ல வேலை மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் நடைபெறும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் கூடி வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் அவசரப்பட்டு செலவு செய்யவும் வேண்டாங்க. இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. வர்த்தக முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளை அன்பால அரவணைத்தும் செல்வீங்க. மருத்துவ செலவுகளும் இருக்கும். அசதி சோர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல தொடங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் காதல் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். வணிகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமான விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குறைந்த முயற்சியிலேயே சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளையும் எடுக்கலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இனிமையான உணர்வுகளும் ஏற்படலாம். கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில காணப்படுகின்ற பரஸ்பர புரிந்துணர்வுகளின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையின் வளர்ச்சிக்கு உதவிகளும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். குடும்ப நலனுக்காக செலவுகளும் செய்வீங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற புத்துணர்ச்சியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல இன்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அதற்கு ஏற்ற அளவிற்கு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத உதவிகளும் வந்து சேரும். தனவரவும் மேம்படும். நண்பர்கள் உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில் விவாதங்களின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். காப்பீடு சம்பந்தப்பட்ட வகையில பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். அலுவலகத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் செல்வாக்கு இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களின் மூலமாக நண்பர்களும் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களின் மூலமாக தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். முடிந்த அளவிற்கு தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அரசாங்க ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
சில சமயங்கள்ல ஏதாவது எதிர்மறையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். எதையும் சாதிக்கும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்திடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய வியாபாரம் தொழில் நேர்மறையாகவும் நடைபெறும். சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவினால முன்னேற்றமும் உண்டாகும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வேலை தேடுபவர்களுக்கு சில நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணியிடத்துல உங்களுடைய பொறுப்புகளும் சலுகைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்த சில பணிகள் முடிவதில் அலைச்சல்களும் இருக்கும். சஞ்சலமான சிந்தனைகளினால செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வித்தியாசமான கற்பனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. விருந்து மற்றும் விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பின் காரணமாக அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சிறப்பான ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல கூடுதலாக உழைப்பையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல கவனக்குறைவாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். சில செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலையினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சில சலசலப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். சில அதிரடி மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. இன்று காலையிலேயே புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பணியிடத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிரிகளுடைய விஷயத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்பத்துல சகோதரர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மன அமைதியும் உண்டாகும். நிதிநிலையும் மேம்படும். இன்று குடும்பத்தினருடைய வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நினைத்த சில காரியங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கும். குழந்தைகளினால சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று சேமிப்பு சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் இன்று கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று வார்த்தைகளினால சில சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் கிட்ட அனுசரணையாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று முக்கியமான வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். இன்று சில தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. சில விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்தியான சூழல்களும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தாய்வழி உறவினர்கள் ஆதாயமாகவும் இருப்பாங்க. சில உதவிகளும் செய்வாங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால மனம் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்களும் ஏற்படலாம். மற்றொருவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். தள்ளிப்போன விஷயங்கள் எளிதில முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். புதிய வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழிகளை எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். அரசாங்க அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல சுமூகமான போக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த சில வேலைகள் இப்பொழுது நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பெருமையும் புகழும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கான சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே நல்ல முறையில செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான பாராட்டுகளும் வந்து சேரும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. சில பின்தங்கிய சூழ்நிலைகள்ல இருந்து முன்னேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான மகிழ்ச்சியும் என்று உங்களிடத்துல இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. அதனை சரிக்கட்டக்கூடிய வருமானமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வேலைகளை எல்லாமே விறுவிறுப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். அலுவலகத்துல வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய அனுகூலங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சில வாகன யோகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். தொழிலாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சற்று அலைச்சல்களும் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சில விஷயங்களை நீங்களே பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. ஆன்மீக பணிகள்ல நாட்டமும் அதிகரிக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். சில எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. சிறந்த அனுபவத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விடாமுயற்சி மற்றும் பொறுப்பான அணுகுமுறையின் மூலமாக நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு முறையை பராமரிக்கவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில
ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிறப்பாகவும் செயல்படுவாங்க. சில நன்மைகளும் தேடி வரும். புதிய முதலீடுகளினால தொழில மேன்மையும் உண்டாகும். சிறப்பான பலன்களும் இருக்கும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். இன்று இழுபறியாக இருந்து வந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் ஏற்படலாம். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் சிந்தனைகள்ல தீர்க்கமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்து பேசவும் செய்வாங்க. மனைவியின் வழியில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையில வழக்கமான பணிகளிலும் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் துணையின் வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சில சிறப்பான செயல்பாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தலாம். புதிய முயற்சிகள்ல கவனமுடன் ஈடுபடுவதும் நல்லது. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்கவும் வேண்டாங்க. இதனை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கூடுதலாக அலைய வேண்டியதும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல கவனமாகவும் இருங்க. நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுமூகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சில பணவரவும் இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். வெற்றிகரமாக வேலைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில எதிர்பாராத திருப்பங்களும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பதவி மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பக்க துணையாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்களை இன்று வேகமாக ஓட்டவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல வெற்றியும் பெற்றுவிடலாம். வெளிவட்டாரத்துல புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தனவரவும் இருக்கும்.
சில நேரங்கள்ல செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சலித்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல சில செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பொது பணிகள்ல இருப்பவர்கள் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல நினைத்த ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த கசப்பான உணர்வுகளை எல்லாமே தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. சில தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறுங்க. இன்று வீட்டில் நடைபெற இருக்கின்ற விசேஷத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய அணுகுமுறையில மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். இதனை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அக்கறையான நடவடிக்கைகள்ல மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. சில சுப செலவுகளும் ஏற்படலாம். தன தானியங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளினுடைய நடுவுல தொழிலை மேம்படுத்துவதற்கான திறனுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். குடும்ப விஷயங்களை மற்றவர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சில அனாவசிய செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். பழைய சிக்கல்களும் குறையும். வீடு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. முக்கியமான விஷயங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கவனமாக ஆற்றக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மனதில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளை எல்லாமே தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்களை கவனமாக திட்டமிட்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று சில உயர்வான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டம் போட்டு செய்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நுட்பங்களுக்கான இப்பொழுது நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்கமும் அதிகரிக்கும். தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். தேவையான வருமானமும் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மனசோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வங்கி வரவு செலவு கணக்குகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயிடத்துல வீண் விவாதங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. நல்லது நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சிலருக்கு சகோதரர்களினால ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நவீன ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபமும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார விருத்திக்கான அலைச்சல்களும் இருக்கின்றது. கலைப்பணிகள்ல தனித்திறமையுடனும் செயல்படுவீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.